கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை பத்தி ஒரு சர்ச்சையான ஒரு விமர்சனங்கள் மக்களுக்கிடையே போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். 2019 முன்னாள் டிஎம்கே தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான கொள்கைகளை வெளியிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து 2021 டிஎம்கே அவர்கள் ஆட்சி பெற்றதுனால 2024 பிப்ரவரி 24 கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை 1516 கோடிக்கு கொண்டு வந்திருக்காரு. 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த கடல் நீரை குடிநீராக்கும் இந்த திட்டத்தில இருந்து தான் அவங்களுக்கான குடிநீர்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம், கோடம்பாக்கம், ஆலந்தூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஒரு திட்டத்தில இருந்து தான் மக்களுக்கான தண்ணீர்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து டிவிகே தலைவரான முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டை அகற்றணும் அப்படின்னும், இப்போ என்ன அப்படின்னா அந்த தொண்டர்கள், திமுகவோட தொண்டர்கள் அனைவரும் இந்த இதுல இருந்து இந்த கல்வெட்டை அகற்றுனா நாங்க சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இதை தொடர்ந்து திமுகவோட முன்னாள் தலைவரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் டிவிகே அரசு ஆட்சிக்கு 50 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா மக்களுக்கான புதிய கொள்கைகள் எதுவுமே கொண்டு வரல. மாறா டிஎம்கே கொண்டு வந்த அந்த கொள்கைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கண்டனம் வச்சிருக்காங்க. ஒரு அரசு புதிதாக வரும்போது பழைய கொள்கைகளை மாற்றுவது சாதாரணமா ஒரு விஷயமா கருத்துல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கல்வெட்டுகள், பெயர்கள் எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்னு சொல்லி டிவிகே தலைவரான ஜோசப் விஜய் அந்த கல்வெட்டை அகற்றியதனால திமுக தொண்டர்கள் மற்றும் திமுக தலைவர்கள்லாம் இதுக்கு ஒரு சர்ச்சையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தின நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.